நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் பாருங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. இதை சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. கும்பத்தில் மட்டும் 4 கிரகங்கள் சேர்க்கை இல்லைங்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். ஆக இந்த ஒரு நாட்கள் பாருங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் முழுசுமே நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்காங்க, ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னாலே நல்லதும் உண்டு. உதாரணத்துக்கு 90% நல்லது, இல்லை 10% நெகட்டிவ் அப்படி வரலாம். இல்லை 90% நெகட்டிவ், 10% நல்லது அப்படின்னு வரலாம். இங்கே 4 கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நல்லது இருந்தாலும் ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம், களத்திரஸ்தானம், உங்களோட லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய பாவம். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே நம்மளோட லைஃப் பார்ட்னரோட பிஹேவியரும் நம்மளோட பிஹேவியரும் பெருசாக ஒத்து வராது. இதில் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 4 கிரகங்கள் இருக்காங்க. முதல்ல முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். அதனால் என்ன ப்ளஸ், உங்களோட லைஃப் பார்ட்னரால் ஒரு பெருத்த ஆதாயம், பெருத்த பணவரவு, பெருத்த அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது ஏற்படும். அடையாமா நீங்கள் வேறு, எங்கள் லைஃப் பார்ட்னரே பார்த்திங்கன்னா ஒன்றும் படிக்கலை, சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? பொதுவாக பாருங்கள், நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் வெட்டியாக இருக்கிறது இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு அப்படின்றது இருக்குது, அதை பார்க்குறதே பெரிய கஷ்டம். அதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும். சரி, அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட அப்படியே நானும் கூட ஒத்துக்கிறேன். அப்போ அவங்களால எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டியை நீங்கள் அவங்களால எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். அவங்க பாருங்கள், ஏதோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு காணி இடம் இருக்குன்னா கூட அந்த ஒரு காணி இடத்த வியாபாரம் பண்ணி அந்த வருமானம் அப்படின்றது வரும் பார்த்திங்களா, அதில் பொண்ணுக்கு அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால வருமானம். அவங்க படிக்கலைங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வந்திருக்கு, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, நான் போகலாமான்னு கேட்குறாங்க, போட்டோமான்னு கேட்குறாங்க, போனேன் அவங்க சம்பாரிச்சு கொண்டு என் கையில் அப்படியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆக படிச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். படித்து ஆல்ரெடி வேலை செஞ்சுருந்தாங்க, இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க, இப்போ குழந்தையினோட பராமரிப்புக்காக வேலைக்கு போகல, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க. ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை உள்நாட்டிலே ஒரு ப்ரொமோஷன், அதனால் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள் பற்றி ஏதோ ஒரு விதத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க, அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் அப்படி வரதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் மைனஸ் ஏதாவது இருக்கா? அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. நான் என்ன மாதிரி நீ கிடையாது, என்னோட திறமை என்ன, என்னோட புத்திசாலித்தனம் என்ன, என்னோட தகுதி என்ன, நீ என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் தாழ்த்தி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாம்மா, நீ தான் பெரிய ஆள், நீயே பெரிய ஆளாக இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்கறது நல்லது. இது லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் சரி, இந்த மாதிரி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கெட்டு போக மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள். விட்டு கொடுக்கலனா என்னம்மா ஆகும்? விட்டு கொடுக்கலனா ஒரு கேப் வரும், ஒரு பிரிவினை நோக்கி போவோம் அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ வேண்டாம். அதுக்கப்புறம் 7ல் சூரியன். என்னோடய லைஃப் பார்ட்னரோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமாக பேசுகிறாங்க. நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 200 வார்த்தை பேசுகிறாங்க, பேசுகிறதுக்கே வழியில். ஏண்டா சாமி வாயை கொடுத்தோம் அப்படின்னு நான் நொந்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்களோட டாமினேட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. அவங்க டாமினேட்டிங் கேரக்டர்லாம் இல்லை, ஆனால் இப்போ அப்படியே தான் எல்லாம் அப்படின்னு ரொம்ப டாமினேட்டாக பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் தோணும். என்ன பண்ணுறது? அவங்க மட்டும் பேசினா பரவாயில்ல, அவங்க அப்பாவும் இந்த மாதிரி எல்லாம் கூட சேர்ந்து பேசிட்டு என் பொண்ணு நீ அப்படி பார்த்துக்க மாட்டேன்ற, என் பொண்ணு நீ இப்படி பார்த்துக்க மாட்டேன்ற, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அமைதியாக போகணும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இது 7ல் பார்த்திங்கன்னா சூரியன். மார்ச் மாதம் 15க்கு அப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போயிடுவார். அப்போ 8ல் சூரியன் போயிடுவார். அப்போ உங்கள் அப்பானோட ஆரோக்கியம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாமனாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். மாமனாரை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பெருசாக பகச்சிக்கிறது, ஆர்கியூமெண்ட்டு, அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வீணாக பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் கூடாது. ஆரோக்கியத்தில் முக்கியமாக இருதயம் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி மைக்ரெயின், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 7ல் செவ்வாய், கும்பத்தில் செவ்வாய், 7ல் செவ்வாய், அது உங்களுக்கு 7ஆம் பாவம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் பேச, அவங்க பேச, அவங்க பேச, நீங்கள் பேச, அந்த பேச்சு பிரச்சனை ஆகிடும்.
அப்போ என்ன தான் பண்ண முடியும்? பேசாமல் அமைதியாக இருக்கணும். கோவம் வந்தால் பேசக்கூடாது. கோவம் வந்து நீங்கள் 4 வார்த்தை பேசினா அது பெரிய பிரச்சனையாகி ஒரு விரிசல் அப்படின்றது கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியினோட சப்போர்ட்னால ஒரு பூமி வாங்குகிற யோகம், உங்களோட லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்னால ஒரு ஃப்ளாட் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலப்பலம் வாங்குறது, அந்த மாதிரி யோகம். ஆனால் சண்டையை மட்டும் தவிர்த்துடணும், கோவத்தை மட்டும் தவிர்த்துடணும். அதே மாதிரி மனைவியினால் அண்ணன் தம்பிங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. மனைவியோட அண்ணன் தம்பிங்களோட பிரச்சனை நம்மளுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக கோவத்தை தவிர்த்துருங்க. புதன் இருக்கார் கும்பத்தில், 7ல் புதன். கோவத்தை தவிர்த்தா என்னோட புத்திசாலித்தனத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படி? என் மனைவியினோட ஒரு நெகட்டிவ் என்ன, அதாவது அவங்களோட வீக்னஸ் என்ன, நெகட்டிவ் அப்படின்றத விட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துப்பேன். அந்த வீக்னஸை வச்சு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. நீ அழகாக இருக்கேம்மான்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அப்போ சும்மாவே என்னம்மா இந்த புடவை எப்போ வாங்கின, ரொம்ப நல்லா இருக்கே, எப்போ வாங்கின புதுசா அப்படின்னு கேட்டால் அது வாங்கி 15 வருஷம் ஆயிருக்கும். நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க அடடா இல்லைங்க இது ரொம்ப நாள் ஆச்சுங்களேங்க, அப்படி அம்மா உனக்கு அப்படி சூப்பராக இருக்குமா இந்த புடவை, அது ரொம்ப கன்றாவியாக கூட இருக்கும். ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லணும். நல்லா இருக்குமா, எக்ஸ்ட்ராடினரி இருக்கே, நீ ஸ்ரீதேவி மாதிரி இருக்க, நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க, சொல்லுங்கள் என்ன இப்போ வார்த்தை தானே, இப்படி சொன்னீங்க அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்காக நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம், தப்பே இல்லை. சரி, அதுக்கப்புறம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னு பயப்பட வேண்டாம், உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். அப்போ பெண்களால் ஆதாயம், பெண்களால் அனுகூலமான பலன்கள், பெண்களால் அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? பெண்களால் ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ பெண்களுக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுங்க. நட்பு நட்பாகவே இருக்கட்டும். நட்புக்கும் காதலுக்கும் ஒரு இழை தாங்க பாக்கி அப்படின்னு அந்த இழை கட்டாவும் வேண்டாம். காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு இழை தாங்க பாக்கி அப்படின்னு அந்த இழை கட்டாவும் வேண்டாம். நேர்த்தியான நட்பு பிரச்சனை கிடையாது. வாழ்த்துக்கள்.